என்ன கேத்ரபாலன், எப்ப பார்த்தாலும் காஃபி கப்பும் கையுமாவே இருக்கீங்களே! கடுப்பேத்தாதீங்க சார். நீங்க வேற. என்னங்க? என்னாச்சு? சார் புதுசா சேர்ந்திருக்கானே எசக்கி பாண்டியன். ஒரு வேலையும் சரியாவே செய்ய மாட்டாங்க சார். ஆமா, இவரு எல்லா வேலையும் சரியா செஞ்சு கிழிச்சா மாரி. கேத்ரபாலன், என்கிட்ட சொல்ட்டீங்கல்ல, இந்த பிரச்சனைய நான் எப்படி சால்வ் பண்றேன்னு மட்டும் பாருங்க. அப்போ உங்களுக்கு புரியும். டீம் லீடர்னா என்ன? என் பவர் என்ன? கெத்து என்னன்றது. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். என்ன எசக்கி பாண்டியன், புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க. எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க்லாம்? சார், அத ஏன் சார் கேக்குறீங்க? நம்ம டீம்ல என்ன தவிர எல்லாரும் முட்டாளா இருக்கிறோம். என்ன இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு வேலைலாம் பிரிச்சு குடுக்குறாரே கேத்ரபாலன். ஒரு நாளைக்கு 7, 8 காப்பி குடிக்கிறாராம். அதுவும் நீங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பழக்கம் அதிகமாச்சுன்றாரு. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சார், நீங்க சொன்னது எல்லாம் புரிஞ்சிருச்சு. நீங்க கேத்திரபாலன் ஒரு மீட்டிங் செட் பண்ணுங்க. கேபி, நான் எசக்கி பாண்டியன்கிட்ட எல்லாம் பேசிட்டேன். இந்த பிரச்சனைய நான் எப்படி சால்வ் பண்ணேன்றது இப்ப அவன் வந்த பிறகு உங்களுக்கு நல்லா தெரியும். வருவான் பாருங்க. கைஸ், இப்ப எதுக்காக சார், இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன்னா, எனக்கு தெரியும் சார். நேத்து நம்ம பேசின மாதிரியே நானே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுறேன் சார். கேத்திரபாலன், நேத்து நம்ம டீம் லீடர் பக்தாவை ஃபோன் பண்ணி, நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க 7, 8 காப்பி குடிக்கலாமே. புதுசா ஒரு பையன் நல்லா வேலை பார்த்தோம்னா, நீங்க எல்லாத்துக்கு வந்து 7, 8 முறை 8 பிரேக் எடுத்துக்கிறீங்களோ? பக்தா, என்ன இது இப்படி சொல்றாப்ல? கேத்திரபாலன், இப்போதைக்கு நீங்க அவர் மேல தாவுறீங்க. புதுசா வந்து நானே நல்லா வேலை பார்க்கும்போது, இத்தனை வருஷம் வேலை பார்க்குற நீங்க, இத்தனை தடவை பிரேக் எடுத்தீங்கன்னா வந்து அவர் கோவம் வருமா வராதா? சார், என்ன சார் இப்படி சொல்லிட்டு போறான்? சார் நான் அவனை கூட விட்டுருவேன் சார். ஆனா நீங்க சொன்னீங்க பாருங்க, டீம் லீடு, பவரு, கெத்துன்னு. பாத்துட்டேன் அந்த கெத்து என்னான்ட்டு. நான் வரேன் சார்.